கிறிஸ்தவ கொடுங்கோலர்கள் ஆப்பிரிக்கர்களை மட்டும்தான் அடிமைகளா மாத்தி வித்தார்கள்னு தயவு செஞ்சு நினைச்சிட்டு இருக்காதீங்க. லட்சக்கணக்கான இந்தியர்கள் அடிமைகளாக மாற்றப்பட்டு கரீபிய நாடுகளுக்கும் மலேசியா மற்ற பல நாடுகளுக்கும் அடிமைகளாக கொண்டு செல்லப்பட்டார்கள். அந்தந்த நாடுகளோட வரலாற்றை பாருங்க. பிஜி, மொரீஷியஸ், கரிபிய நாடுகள், அவங்க நாட்டோட வரலாறுகள்லாம் பாருங்க. இந்த ஆர்டிபிஷியல் ஃபெமைன், அதாவது செயற்கையாக உருவாக்கப்படுகின்ற பஞ்சத்தினால அவங்க என்னென்ன அச்சீவ் பண்ணாங்கன்னு பாருங்க. இந்த கிறிஸ்தவ கொடுங்கோலர்கள் ஒண்ணு பெரும் மக்களை அழித்தார்கள், சாகடிச்சிட்டாங்க. அழிச்சிட்டாங்க. மிச்சம் இருக்கவங்களுக்கும் லைஃப்ல கான்பிடன்ஸ் இல்லாம அவங்க முதுகெலும்பு உடைச்சிட்டாங்க, சைக்கலாஜிக்கலா அவங்களை உடைச்சிட்டாங்க. சோ அவன் சோறு கிடைச்சா போதும், எதுவுமே எதிர்த்து போராடத்துக்கு அவனுக்கு மனதிலேயோ உடம்புலயோ சக்தி இல்லாம சின்னாவினமாக்கிட்டாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், சாப்பாட்டுக்கு வழி இல்லாம அவனை மாத்தின உடனே அவன் அடிமையாக இருப்பதற்கு தயாராயிட்டான். அவனை அடிமைகளாக மாற்றி பல நாடுகளுக்கும் வெறும் உணவுக்கு, வெறும் சாப்பாட்டுக்கு மட்டும் உத்தரவாதம் கொடுத்து தூக்கிட்டு போனாங்க, அடிமை வேலைக்காரர்களாக.